friends. If you love technology, be sure to subscribe, click the bell icon, and select all to stay updated with our latest content. Don't forget to like and share our videos. Thanks for tuning in. And let's get started with today's video. Hi, hello friends. Welcome to Information for VI YouTube channel. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். எஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ தெளிவாக புரியும். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே. என்ன விஷயம்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கைஸ், நீங்கள் இப்போ வீட்டில் வந்து ஒரு 2 ஃபோன் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? 2 மொபைல் இருக்குது. இல்லை உங்கள் அம்மா மொபைல், ஸோ யார் மொபைல் ஆட்டம் இருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம ஃபேமிலியில் யார் மொபைல் ஆட்டம் இருக்கட்டும். இல்லை நம்மக்கிட்ட சில டைம் 2 ஃபோன் இருக்கும். அப்போது நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நெட் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஸோ அப்போ கொஞ்சம் கஷ்டம் தானே? எஸ், அதுக்கு நீங்கள் வந்து அப்படின்றதுக்குள்ளே ஒரு ஃபைல் வந்து ஷேர் ஆகணும். எப்படி இருக்கும் ஆஃப்லைனில்? அதுவும் என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் கைஸ், இப்போ நான் சொல்ல போகிற வழியில் உங்ககிட்ட 2 ஃபோன் இருந்தால், ஓகேங்களா, 2 ஃபோன் இருந்தால், இல்லை நான் பார்க்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் எப்பயாச்சும் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, குயிக்காக ஒரு ஃபைலை வந்து இன்னொரு ஃபோன்லேருந்து அந்த ஃபோனை கிட்ட வச்சிங்கன்னா பக்கத்து ஃபோனுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டில் இந்த ஷேர் இந்த அப்ளிகேஷன்லாம் இருந்தது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் நம்ம ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த நம்ம பண்ண போகிற இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஷேர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணுறது குயிக் ஷேர். ஓகேங்களா? குயிக் ஷேர், நியர் பை ஷேர், 2 ஒன்று தான். அது கூகுள், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? குயிக் ஷேர் இதை வச்சு தான் ப்ரோ தூரமாக இருக்கிறவங்களா அனுப்ப முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த குயிக் ஷேரை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பொதுவாக ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை வந்து நம்ம ஷேர் கொடுப்போம். ஷேர் இல்லைனா சென்டு, அதை கொடுக்கும்போது ப்ளஸ்ஸு, டெலகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு காட்டுற இடத்துல குயிக் ஷேர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்னன்னு தெரியாமல் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. எஸ், அதை வச்சு தான் நம்ம ஆஃப்லைன்லேயே பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படின்றதுக்குள்ளே ஷேர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 4GB ரேமு, 8GB ரேமுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3GB ரேமுக்கும் நல்லாவே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, சரி காய்ஸ், இப்போது என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஃபோன் இருக்கா? இப்போ பாருங்கள், இன்னொரு ஃபோனு என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என் பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்குல்ல, என் மொபைல் பக்கத்தில் ஒரு மொபைல் இருக்குது. இந்த மொபைலேருந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த மொபைலுக்கு ஒரு ஃபைலை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுதான் விஷயம். இதை நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கு நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிவிடுங்க, ப்ளூடூத் ஆன் பண்ணிவிடுங்க, வைஃபை ஆன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த 3த்தையும் ஆன் பண்ணுங்கள். ப்ளூடூத், வைஃபை, லொக்கேஷன். ஓகேங்களா? இந்த 3த்தையும் ஆன் பண்ணுங்கள். இதை பற்றி இதெல்லாம் ஆன் பண்ண என்ன நடக்கும்ன்றது நான் இப்போ சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி இப்போ நான் பேசிட்டு இருக்கல, இந்த ஃபோனில் தான் ஃபைல் ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல் வந்து இந்த ஃபோனுக்கு தான் நான் சென்ட் பண்ணணும், பேசிட்டு இருக்கிற ஃபோனுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஃபோனில் என்னென்ன செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அதெல்லாம் ஆன் பண்ணிவிடுங்க. 2 ஃபோன்லேயே அது பொதுவாக ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோன் இருக்குல்ல, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. ஓகேங்களா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஃபோனுக்கு தான் நான் ஃபைல் சென்ட் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் இருந்து, அந்த மொபைலில் இருந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மொபைலுக்கு அந்த ஃபைலை நான் இப்போ நான் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த ஃபோனுக்கு ஃபைல் ஷேர் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும். ஓகேங்களா? அதை ஆன் பண்ணால் மட்டுமே தான் நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கு பாருங்க, இந்த ஃபோனில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மொபைல்ஸோட பேரே, டிவைஸ் நேமே காட்டும். ஓகேங்களா? அது காட்டினாதான் நான் இந்த பக்கத்தில் இருக்கிற மொபைலில் இருந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கிற மொபைலுக்கு ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நான் 2 ஃபோன்லேயே டெமோ பண்ணி காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நான் 2 வழியில் சொல்கிறேன் அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணதுக்கு. ஒன்று, குயிக் செட்டிங்ஸ் போடுங்க. ஓகேங்களா? குயிக் செட்டிங்ஸில் போட்டிங்கன்னா, அதாவது 2 ஃபிங்கர்ஸ் வச்சு டவுன் இழுப்பீங்களே, குயிக் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் குயிக் ஷேர்னு இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வரல ப்ரோ, எனக்கு அப்படிலாம் வரல அப்படின்னா, எனக்கும் வரல, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், செட்டிங்ஸுக்கு போயிட போகிறேன். இங்கே பாருங்கள், ஆப் லிஸ்ட்டில் இந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கும்ல, அதில் வந்து எஸ் அந்த இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். கண்டிப்பாக ஆப் லிஸ்ட்டில் செட்டிங்ஸ்னு இருக்கும். எல்லா ஃபோன்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இந்த பாருங்க செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு குயிக் ஷேர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வாய்ஸ் சிம்பிள்ல டைப் பண்ணுங்க, இல்ல ஸ்பெல்லிங்ல டைப் பண்ணா கூட டைப் பண்றேன்.
அதாவது செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா சர்ச்னு வரும். இங்க வந்து அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, QUICK போட்டு ஷேர் ஸ்பெல்லிங் போட்டுருங்க. ஓகேங்களா, சிம்பிள் இவ்வளவுதான். ஸோ நீங்க கரெக்டா போட்டாலே வந்துடும். ஸோ வாய்ஸ் சிம்பிள்ல போட்டாலே வந்துடும். ஓகேங்களா, போட்டிங்கனாலே அந்த சர்ச் செட்டிங்ஸ்ல குயிக் ஷேர் போட்டாலே இங்க பாருங்க மேல பாத்தீங்களா குயிக் ஷேர் வந்துருச்சா. ஓகே, இது எல்லா ஃபோன்லயும் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா இருக்கும். ஸோ குயிக் செட்டிங்ஸ்ல வரலன்னா இங்க கண்டிப்பா இருக்கும் குயிக் ஷேர். நீங்க செட்டிங்ஸ்ல இருந்து சர்ச்ல இருந்து குயிக் ஷேர்னு போடுங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த குயிக் ஷேர் உள்ள நான் கிளிக் பண்றேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன ஃபோன்ல பண்ணிட்டு இருக்கோம், ஃபைல் ரிசீவ் பண்றேன். அதாவது வந்து நான் ஃபைல் சென்ட் பண்ண, அதாவது வந்து ஃபைல் சென்ட் பண்ற மொபைலுக்கு ஷேர் பண்ற மொபைல்ல நான் இப்போ நான் செட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது நான் எந்த ஃபோன்ல இருந்து அனுப்புறேனோ அந்த ஃபோன்ல போய் நான் சில செட்டிங்ஸ் பண்ணணும், அதுவும் நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம பண்றது புரியும் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இந்த குயிக் ஷேர் சர்ச் பண்ணி எடுத்துன்னு இந்த குயிக் ஷேர் உள்ள கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி உங்க மெயில் ஐடி சொல்லணும். அப்படியே ரைட்ல ஸ்வைப் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுதான் என்னோட டிவைஸ் நேம். இந்த டிவைஸ் நேம் தான் நான் என் பக்கத்தில் இருக்கல அந்த மொபைலில் காட்டியே ஆகணும். ஓகேங்களா, இந்த பேரோட காட்டணும், பிரசாந்த் டிவைஸ் அப்படின்னு காட்டணும். ஓகேங்களா, ஸோ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த மொபைலில். You can share with your device. ஓகேங்களா, QuickShare uses Bluetooth scanning to find nearby devices. Learn more about QuickShare. பாருங்க QuickShare அந்த ப்ளூடூத் ஆன் பண்ண என்ன நடக்கும் அப்படின்றது இதிலே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், You can share with your devices. You can share with your devices. அதாவது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். ஓகேங்களா, You can share with your device அப்படின்னு இருக்கும். சில ஃபோன்ல இந்த பேரு லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது உள்ள கிளிக் பண்ணி இது உள்ள கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டிக் பாக்ஸ் இருக்கு. இந்த மூணுமே கண்டிப்பா டிக்ல இருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா விசிபிள் டு நியர்பை டிவைஸ் அப்படின்னு இருக்கு, இதுவும் டிக்ல இருக்கணும். அடுத்தது இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இது கான்டாக்ட் சம்பந்தப்பட்டது, இதுவும் தேவையில்ல. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். இது இருந்தாதான் அந்த மொபைல்ல இந்த டிவைஸோட நேம் எனக்கு காட்டும். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப கண்டிப்பான ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா டிக்ல இருக்கணும் இந்த ஆப்ஷன். நியர்பை எவ்ரி 10 minutes டிவைஸ் அப்படின்னு படிக்குது பாருங்க. எவ்ரிஒன் எனி நியர், அதாவது வந்து யார் வேணாலும். ஓகேங்களா, கான்டாக்ட் அங்கே காட்சியில் கான்டாக்ட் மட்டும் ஷேர் பண்ணும்போது யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணணும். அதனால நீங்க இந்த டிக் பாக்ஸ் தான் டிக் பண்ணிக்கணும். இதுக்கு அர்த்தம் என்ன, ஆஃப்டர் 10 minutes கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா குயிக் ஷேர் வந்து இதுவாயிடும். ஓகேங்களா, ஆஃப் ஆயிடும். அதுக்காக தான் இது. ஸோ இதை கண்டிப்பா டிக்ல வைங்க. இதுவும் டிக்ல இருக்கான்னு பாத்துங்க. ஒன்லி ஃபார் 10 minutes, இதுவும் டிக்ல இருக்கான்னு பாருங்க. இதை டிக் பண்ணாலே ஓகேங்களா, இதை டிக் பண்ணாலே அது டிக்ல தான் இருக்கும். ஓகேங்களா, only for 10 minutes. ஓகேங்களா, இது ரெண்டுமே டிக்ல இருக்கான்றது மட்டும் நல்லா நோட் பண்ணி பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நியர்பை டிவைஸ் அதுவும் டிக்ல இருக்கணும். அண்ட் தென் இந்த ரெண்டு ஆப்ஷனும் டிக்ல இருக்கணும். மொத்தம் 3 ஆப்ஷனும் இங்க டிக்ல இருந்தே ஆகணும். ஓகேங்களா, ஓகே, டிக்ல இருக்கு. டிக்ல இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் கைஸ். இப்போ இந்த போன்ல வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, இந்த போன்ல வேலை முடிஞ்சுது. இப்போ நான் வந்து என்கிட்ட, அதாவது என் பக்கத்துல இருக்கல ஒரு மொபைலு, அந்த போன்ல இருந்து தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற மொபைலுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் அந்த போன்ல என்ன பண்ணலான்றது நான் அதில் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 2 போனுமே லாக் பண்றாதீங்க, அன்லாக்லேயே வைங்க. லாக் பண்ணாலும் காட்டாது டிவைஸ் நேம். ஓகேங்களா, அன்லாக்லேயே வைங்க. 2 போனுமே அன்லாக்ல இருக்கணும், பக்கத்துல இருக்கணும் ஷேர் பண்ணும்போது. அப்பதான் குயிக்கா ஷேர் ஆகும். அது பேர் தான் குயிக் ஷேர். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம அந்த மொபைல்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ரெண்டாவது மொபைல் வச்சிருக்கேன் கையில. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கிற மொபைல்ல இருந்து தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட தெரியுமா. ஸோ அந்த மொபைலுக்கு ஷேர் பண்ணணும். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணிடுறேன் பக்கத்தில் இருக்கிற மொபைலில். ஓகேங்களா, ஸோ லாக்ல இருந்தால் காட்டாது. ஓகே கைஸ், இப்போ நான் அன்லாக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஓகே, பக்கத்தில் இருக்கிற மொபைல் சவுண்டு கேட்குதா, நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் பேசிருக்கிற மொபைல் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இப்போ பேசிட்டு இருக்கல, இதுலேருந்து தான் பக்கத்து மொபைலுக்கு நான் ஷேர் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டல, ஸோ அந்த மொபைலுக்கு நான் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஃபைல் மேனேஜரோ இல்லை கூகுள் ஃபைல் எதாச்சும் போங்க. ஓகேங்களா, போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு ஓகேங்களா, இங்க பாருங்க. ஸோ ஓகே, இந்த ஃபைல் இருக்கு, இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்பயும் போல தான் கைஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் சென்ட் பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபைல் மேனேஜர் கூகுள் ஃபைல் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி இருக்கும். சில ஃபோனில் ஷேர்னு இருக்கும், சில ஃபோனில் சென்ட்னு இருக்கும். ஆனால் இந்த ஷேர் சென்ட் எது கொடுத்தாலும் சரி, அங்கே வந்து யூடியூப் வாட்ஸ்அப் ப்ளஸ் எல்லாமே காட்டுற இடத்துல வந்து குயிக் ஷேர் அப்படின்னு கண்டிப்பாக காட்டும் ஓகேங்களா. நியர்பை ஷேர், குயிக் ஷேர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ குயிக் ஷேர்னு கண்டிப்பாக காட்டும் ஓகேங்களா. இப்போ நான் பாருங்க, ஓகேங்களா. இப்போ மோர்ல போய் ஓகே, இப்போ நான் ஷேர் கொடுக்குறேன். ஷேர் கொடுத்தனே பாருங்க, இப்போ இந்த ஃபைலை தான் வந்து என் பக்கத்து மொபைலுக்கு ஷேர் பண்ண போறேன். பாருங்க, பார்த்துட்டே இருங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி ரெண்டும் அன்லாக்ல வைங்க ஸ்கிரீனு ஓகேங்களா, லாக் பண்றாதீங்க. இங்க பாருங்க குயிக் ஷேர்னு வருது. சில போன்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல காட்டாது, லாஸ்ட்ல கூட காட்டும். நீங்க அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே போகணும், டெலிகிராம் எல்லாமே காட்டும், லாஸ்ட்ல கூட குயிக் ஷேர் இருக்கும். பிகாஸ் நம்ம குயிக் ஷேர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிருக்க மாட்டோம்ல, ஸோ அதனால கூட சில நேரத்தில் லாஸ்ட்ல காட்டும் ஓகேங்களா. இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணனால இது பக்கத்துலேயே காட்டுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். உங்ககிட்ட 2 ஃபோன் இருந்தாலும் டக்குன்னு ஷேர் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ் ஓகேங்களா. அடுத்ததான் நான் தூரமாக இருந்தாலும் எப்படி ஷேர் பண்ணுறது அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, குயிக் ஷேர். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. இதுவும் வந்து நம்ம செட்டிங்ஸ் மூலமாக எடுக்கிறது தான். ஸோ இப்படியும் நம்மளுக்கு காட்டும் ஓகேங்களா. ஸோ அந்த மொபைலில் மட்டும் கரெக்டாக அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இந்த மொபைலில் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த குயிக் ஷேரை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். காய்ஸ் கேட்டுதா, பிரசாந்த் ஃபோன் ஓகேங்களா. பிரசாந்த் ஃபோனுன்னு காட்டுச்சு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டல, ஸோ அந்த மொபைலோட டிவைஸ் நேம் காட்டுது. ஸோ இந்த மெயில் ஐடி இதுவெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதோட யூசர் நேம் தான் காட்டும், மொபைல் அதாவது டிவைஸ் நேமா ஓகேங்களா. ஓகே, பிரசாந்த்னு காட்டுச்சு பாருங்க. லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா நான் இப்போ வச்சுக்கிற டிவைஸ் நேம் காட்டும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆல்ரெடி நான் எந்த ஃபோனுக்கு சென்ட் பண்ண போறேனோ அந்த ஃபோனில் ஆல்ரெடி நான் ஆன் பண்ணிட்டனால ஸோ எனக்கு இப்போ டக்குன்னு குயிக் ஷேர் உள்ள போனேன்னே அந்த பேர் அழகாக காட்டிருச்சு. ஓகே, இப்போ வந்து சப்போஸ் இங்கே நீங்கள் காட்டலன்னா ப்ளூடூத் வந்து ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். டர்ன் ஆன் ப்ளூடூத் அதுவே சொல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோட்டிஃபிகேஷன் போட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணுறீங்க, வைஃபை ஆன் பண்ணுறீங்க. இந்த ப்ளூடூத் வைஃபை எதுக்குன்னா, ப்ளூடூத் ஆன் பண்ணதான் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற டிவைஸை இந்த டிவைஸ் பேர் காட்டும் ஓகேங்களா. ஸோ வைஃபை அதே மாதிரி தான். ஸோ வைஃபை சப்போஸ் ப்ளூடூத் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா வைஃபை மூலமாகவும் காட்டும். அதே மாதிரி வைஃபைக்கு நெட் தேவையா ப்ரோ, இப்போ நான் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிட்டு வைஃபை மூலமா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 2 ஃபோன்ல வைஃபை மட்டும் ஆன் பண்ணிக்கிங்க, வேற எதுவும் தேவையில்லை ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் வைஃபை கனெக்ட் பண்ண சொல்ல ஓகே நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணுமா அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்ல, அதில் எதுவுமே தேவையில்லை. இது ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிக்கலாம் தாராளமாக ஓகேங்களா. வைஃபை ஆன் பண்ண இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, மூவ் ஆகுது ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் இந்த ஃபோனோட பொறுத்து இருக்குது கைஸ். சில ஃபோன் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சில ஃபோனில் ஸ்லோவாக இருந்ததுன்னா அது ரேம் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த பிரசாந்த் டிவைஸ் பாருங்க. ஓகே, பிரசாந்த் ஃபோன் சொல்லுதா. இப்போ நான் இதை கிளிக் பண்ணாலே வேற ஏதாச்சும் டிவைஸ் பேர் கூட காட்டும். அதாவது வந்து நீங்க என்ன பக்கத்தில் டிவைஸ் வச்சிருக்கீங்களோ அது பேர் காட்டும். நான் செட்டிங்ஸை கரெக்டாக வச்சிருக்கிற மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா. இப்போ நான் இந்த டிவைஸ் பேர் எனக்கு பிரசாந்த் காட்டுறதுனால ஜஸ்ட் நான் இது மேலே கிளிக் பண்ணேன்னா என் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா ஒரு மொபைலு. நான் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டல, ஸோ அந்த மொபைலில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். சாரி ஒரு நிமிஷம், ஒரு பாப்அப் மாதிரி வரும். அந்த பாப்அப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும் ஓகேங்களா. 10 செகண்ட் தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு அப்செட் கொடுத்துடணும் ஓகேங்களா. ஸ்வைப் பண்ணி, அதாவது இந்த பக்கத்தில் இருக்கிற மொபைலில் ஒரு பாப்அப் மாதிரி வரும், நீங்கள் ஸ்வைப் பண்ணி டக்குன்னு அப்செட் கொடுத்துருங்க. லேட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஃபைல் இருக்குல்ல என்கிட்ட, இந்த ஃபைலை சென்ட் பண்ணுற ஃபோனில் நான் வந்து பிரசாந்த்னு பேர் காட்டுதில்ல, அது மேலே நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இங்கே பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு காட்டும். இப்போ பாருங்க, நான் கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேங்களா, கிளிக் பண்ண உடனே என் பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும் பாருங்க. அதுவும் உங்களுக்கு தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். கனெக்டிங் சொல்லுதா, இப்போ பாருங்க. குயிக் ஷேர் சொல்லிச்சா, பக்கத்தில் இருக்கிற மொபைல் குயிக் ஷேர் சொல்லிச்சா. இப்போ நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபைல் சென்ட் பண்ணுறீங்களா அந்த ஃபோனில் வந்து டிக்ளைன் அப்செட் அப்செட் கொடுத்துருங்க. டக்குன்னு கொடுத்தீங்கனாலே ஆல் தான் சென்ட் ஆகுது. சென்ட் ஆகிட்டு இருக்குது, சென்ட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஸோ சின்ன ஃபைல் தான், ஒரு 100 MB இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 GB RAM, அதனால கொஞ்சம் டிலே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நீங்கள் அந்த டிவைஸ் பேர் மேலே கொடுத்துட்ட உடனே அழகாக பக்கத்தில் இருக்கிற டிவைஸ்க்கு அந்த பேர் மாதிரி வரும். அதனால தான் அந்த ப்ளூடூத் ஆன் பண்ணுறது ஓகேங்களா. அந்த பேர் வந்தோடனே நம்ம அப்செட் கொடுத்துட்டாலே ஃபைல், இப்போ நான் பேசியிருக்கிற மொபைல்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டல அந்த மொபைலுக்கு ஃபைல் ஷேர் ஆகிட்டு இருக்குது
ஓகேங்களா. நீங்கள் பக்கத்தில் மொபைலில் கூட ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு. பாருங்க வைப்ரேட் ஆயிடுச்சு, ப்ளக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் முடிஞ்சிச்சுன்னா. ஓகேங்களா, அதில் வைப்ரேட் ஆயிடுச்சு, வைப்ரேட் இருக்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ நான் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு காட்டுறதுக்குள்ள அது சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக பெர்சன்டேஜ்லாம் சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த ஃபோனுக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனில் ஸ்வைப் பண்ணி பார்த்தாலே எவ்வளோ அது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஷேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும். ஓகே, இந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே டவுன்லோட்ஸ் தெரியும். ஓகேங்களா, டவுன்லோட்ஸ் தெரியும். அந்த டவுன்லோட்ஸில் குயிக் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபோல்டர் உள்ள இந்த ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, ஓகே புரியும் நம்புறேன். இவ்வளோ தான் கைஸ். ஓகேங்களா, இந்த ப்ளூடூத் ஆன் பண்ணுறது இந்த மாதிரி பேர் டிவைஸ் காட்டுறதுக்காக தான் இந்த ப்ளூடூத் ஆன் பண்ணுறது. வைஃபை இருந்தால் இன்னும் சப்போஸ் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகல வைஃபை மூலமாகவும் அது நம்மளுக்கு காட்டும், அதுக்காக தான். ஓகேங்களா, நம்ம நியராக வைஃபை ஆன் ஆயிருக்கல, ஸோ அதனால். ஓகேங்களா, இவ்வளோ தான் கைஸ் வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் புரியலன்னா ஒரு டைம் கூட சொல்கிறேன். நீங்கள் எந்த ஃபோனுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு குயிக் ஷேர்னு சர்ச் பண்ணி அந்த குயிக் ஷேர் உள்ள போய் ரெண்டாவது ஆப்ஷன் நினைக்கிறேன், எல்லா ஃபோன்லையும் ரெண்டாவது ஆப்ஷனில் தான் இருக்குது. அது ஒரு ஃபோனில் வந்து பேர் மாறி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீ நியர் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். நியர்பை எவ்ரி நியர் டிவைஸ் 10 minutes அப்படி எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கும், அது டிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறது டிக்கில் இருக்கா, 10 minutes ஒன்லின்னு ஒன்று இருக்கும், அதுவும் டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது டிக்கில் இருந்தாலே போதும், அந்த மொபைலுக்கு வேலை முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம எந்த ஃபோனில் ஃபைல் இருக்கோ அந்த ஃபோனில் எந்த வேலையும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணியோ இல்லை இப்போ போல் நீங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வந்து ஷேரை கொடுத்து குயிக் ஷேர்ன்ற உள்ள கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற டிவைஸ் பேர் டக்குன்னு காமிச்சிடும். உங்கள் டிவைஸ் பேர் கூட கிடையாது, டக்குன்னு அந்த பக்கத்தில் இருக்கிற டிவைஸ் பேரே காட்டிடும். சப்போஸ் காட்டலைன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணலன்னு அர்த்தம் உங்கள் ஃபோனில். ஓகேங்களா, ப்ளூடூத் ஆன் பண்ணுறீங்க, ஸ்க்ரீன் அன்லாக்ல வச்சிருங்க. ஓகேங்களா, அந்த டிவைஸ் பேர் காட்டுதுல அது மாதிரி கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் பக்கத்தில் இருக்கிற மொபைலில், அதாவது வந்து நீங்கள் எந்த ஃபோன் சென்ட் பண்ண போறீங்களோ அந்த ஃபோனுக்கு ஒரு பாப்பப் மாதிரி வரும். அது வந்து டக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணி அப்செட் கொடுத்துடணும், டிக்ளைன் கொடுத்துறாதீங்க. அப்செட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் மூவ் ஆரம்பிச்சிடும். கிட்ட ஒட்டி வச்சுக்கோங்க ஃபோனை, அப்போ தான் டக்குன்னு மூவ் ஆகும். என் ஃபோன் 3 GB ரேம்னால கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. 1 GB ஃபைல் கூட ஒரு 2 minutesலாம் சென்ட் ஆகிடும் கைஸ். அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சோன்னா க்ளோக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துடும் 2 ஃபோன்லேயே. ஓகேங்களா, ஸோ அப்போ முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நீங்கள் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற மொபைல்லையே இப்போ நான் வெளியே வந்துடுறேன், இருங்க அப்படியே இருங்க. கேக்குதா கைஸ்? இப்போ ஃபைல் மேனேஜர்ல ஃபோன் ஸ்டோரேஜ்ல ஓகே, ஃபோன் ஸ்டோரேஜ்ல டவுன்லோட்ஸ்ல பாத்தீங்களா குயிக் ஷேர் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. டவுன்லோட்ஸ்ல குயிக் ஷேர் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுல 2 கிட்ட இருக்கு என்கிட்ட. நீங்க எத்தனை ஃபைல் வேணா செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லா ஃபைல் அட் டைம் ஒரு 3-4 ஃபைல் கூட அட் டைம் செலக்ட் பண்ணி இதே மாதிரி குயிக் ஷேர் கொடுத்து நீங்க சென்ட் பண்ணலாம் தாராளமா. ஓகேங்களா, இது உள்ள குயிக் ஷேர் உள்ள இருக்கு. பாத்தீங்களா, நான் முன்னாடியே ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கேன், அதனால இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டவுன்லோட்ஸ்ல குயிக் ஷேர் உள்ள நீங்க இப்போ அமைச்ச ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோதான் கைஸ். இந்த லைக்கை தெரிவிக்க விடுங்க. உங்களுக்கு நான் இது வரைக்குமே யாரும் போடாத இந்த குயிக் ஷேரை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ புரியலன்னா நீங்கள் திருப்பி கூட வீடியோ ப்ளே பண்ணி கேட்டு பாருங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வளவலன்னு பேசியிருந்தா சாரி, ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும், ஸோ அதனால தான் இவ்வளோ வளவலன்னு நான் பேசியிருக்கேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் ரீடரை வச்சு குயிக் ஷேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் எப்பவுமே. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கொடுத்த இவ்வளோ பெரிய சப்போர்ட்டுக்கு நான் பதிலுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன் கைஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.